வணக்கம். எல்லாரும் செப் சாப்பிட்றேன். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் ஆர்டர் பண்ணுறோம். அப்படின்னா நான் தனியாக வந்து ஃபுட்டு உங்களுக்கு ரெசிபி அப்லோட் பண்ணதில்லை. இது ஒரு பேங்க், அதாவது வந்து ஐஓபி பேங்க், அவங்க நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் வந்து நமக்கு என்னென்னா A to Z மொத்த ஈவெண்ட் ஆர்டர் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள், நல்ல மழை பெய்ஞ்சிருக்கு. இந்த மழை சீசனில் வந்து நம்ம ஆரம்பத்தில் பந்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்க போர்டில் இங்கே வச்சுருக்கிறாங்க பாருங்கள். நான் இப்போ வந்து அவங்க பேங்க் வந்து இன்னும் 1 மணி நேரத்தில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி இப்போ டைம் வந்து 8 ஆகிடுது. 9:30 மணிக்கு அவங்க ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து எல்லாமே நம்மகிட்ட தான் கொடுத்துருக்குறோம். இப்போ டெக்கரேஷன் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். உள்ளே வந்து செய்தி இப்போ வந்து சட்டை பூட்டி போட்டுருக்குறாங்க. இந்த நைட்டு இந்த உள்ளுக்குள்ளே ஒர்க் பண்ணால் இப்போ வந்து ஒரு பலூன் ஆர்ச்சி போட்டு விட்டுருக்குற மாதிரிங்க. உள்ளே வந்து எல்லா விஷயம் பண்ணிடுறோம். அப்போ ஈவெண்ட் மீன்ஸ் என்னென்னா அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து குத்து விளக்குலேருந்து அந்த ஃப்ளவர் டெக்கரேஷன்லேருந்து சந்தனத்துலேருந்து பன்னீர்லேருந்து எல்லாமே A to Z. அவங்க சீஃப் கெஸ்ட் வரவங்களுக்கு போடுற ஷாலு, கையில் கொடுக்குற பொக்கே, அப்படி எல்லாமே நம்ம தான் அரேஞ்ச் பண்ணிடுறோம். அப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து இன்றைக்கி ஃபுட்டில் கேட்டிருக்கிறாங்க. நல்ல ஒரு காஃபி, ப்ரூ காஃபி கேட்டிருக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ், அதில் 3 பொருட்கள் தான் வந்து நல்ல ஒரு நெய் லெட்டு, அப்புறம் வந்து ஒரு ஸ்லைஸ் கேக்கு, ஒரு பிஸ்கெட், இதை வச்சு ஒரு பாக்ஸ் ஒரு ஆள் கொடுக்குற மாதிரி கேட்டுக்கிறாங்க. சிம்பிளாக வந்து அவங்க 200 பேரை இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து நான் அவங்க ஒரு கஸ்டமரும் கூட இப்போ வந்து இந்த டெக்கரேஷனில் பண்ணிங்கன்னா இங்கே வரது இவங்க வந்து ரூம் வச்சு இதை வந்து இந்த 6 நேரம்லாம் போடுறது இந்த ரூம் உள்ளாக அவங்க ஏடிஎம் மிஷின் நம்ம வச்சுருக்கிறாங்க. இனி வந்து இன்னும் ஒரு 1 ஹவரில் அவங்க வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து எல்லாமே வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓப்பன் பண்ணுற டைமில் நீங்கள் உள்ளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடுறோம் எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன் நான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, இதுவரை நம்ம வந்து ஃபுட்டு பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். நம்ம ஈவெண்ட்டாக எல்லாமே பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அதுக்கு தேவையான வந்து ஸ்டுடியோவிலேருந்து, அப்புறம் வந்து இந்த டெக்கரேஷன்லேருந்து வண்டிகள், அது உங்களுக்கு தேவையான வெஹிக்கிள்ஸ் வந்து மாப்பிள்ளை வண்டி, இல்லை வந்து அவங்க கெட்ட போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வண்டிகள், அப்புறம் வந்து குலவாழை கெட்டுறது முதல் A to Z எந்த இதாக இருந்தாலும் நாங்கள் செய்ததுக்கு ரெடியாக இருக்கிறோம். அட்ரஸ் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் நீங்கள் எங்கள்கிட்ட அதுக்குடைய ஒரு ரீசனபிள் அமௌண்ட், நம்ம அதுக்கு வேண்டிய அமௌண்ட் கூட ரொம்ப காஸ்ட்லியாக, நம்ம ரொம்ப ஜாஸ்தியாக வாங்குறது கிடையாது. நம்ம வந்து ஒரு ரீசனபிளாக தான் அமௌண்ட்டு கூட வாங்க. ரீசனபிள் அமௌண்ட்டில் வந்து உங்களுக்கு ஆர்டர் தரோங்க. அது எந்த ஆர்டராக இருந்தாலும், இந்த ஒரு ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக எந்த ஆர்டராக இருந்தாலும் நாங்கள் எல்லா நாட்களை வச்சு செய்து தரக்கு உங்களுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதில் நீங்கள் எந்த தயக்கம் இல்லாமல் எங்களுக்கு ஆர்டர் தரலாம். இப்போ வந்து நம்ம ஓவரெலாம் இதில் பேசி நீங்கள் வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரை பாருங்கள். அப்போது வந்து அவங்க ஓப்பனிங் செரிமனி அவங்க என்னென்ன இது பண்ணுறாங்க, நாங்கள் என்னென்ன அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஈவன் வந்து ஒரு நம்ம கீழே போட்டு சவுட்டுற கார்பெட் வரை நம்ம தான் பண்ணி கொடுக்குறோம். சேர் டெக்கரேஷன், அந்த கார்பெட்லாம் போட்டு அப்படி எல்லாமே நம்ம A to Z பண்ணுறோம். நீங்கள் கடைசியில் பாருங்கள். வந்து எந்த ஆர்டர் இருந்தாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ பாருங்கள், அவங்க ஒரு போர்டு மட்டும்தான் இங்கே வெளியே வச்சுருக்கிறாங்க. நான் சொல்லி இந்த பந்தல் வரை எல்லாமே நம்ம A to Z நம்ம தான் பண்ணி கொடுக்குறோம். இப்போ உள்ள வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஓப்பன் செரிமனி நடக்கிறது நம்ம கொஞ்சம் ஒர்க்கில் வந்து சேர் டெக்கரேஷன் உட்பட வந்து சீலிங் டெக்கரேஷனில் பண்ணியிருக்கிறோம். அதுதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. உள்ள சீலிங் லைட் போட்டு இப்போ அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஸ்வீட் பாக்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. நம்ம பேக்கரியில் நிற்கிறோம். நீங்கள் வந்து இந்த நான் இருக்கிற அங்கே என்ட்ரன்ஸில் இருந்து பேங்கில் இருந்து பேசுகிறேன். இந்த ஃபுட்டு நம்ம ஒன்லி வந்து சாப்பாடை விட்டு வேறு எந்த ஆர்டர் ஆகிட்டு பேக்கரிஸில் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, இல்லை வந்து பேக்கரி சம்மந்தமான எந்த ஃப்ரூட்ஸ், இல்லை வந்து நட்ஸு, இல்லை வந்து நொறுக்கு தீனிகள், உங்களுக்கு கேக் வெரைட்டிஸ் எதுவாக இருந்தாலும் நாங்கள் ரெடி பண்ணி தரக்கு ஆயுதமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த வெரைட்டிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ஓவரெலாம் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறீங்க. ஸ்வீட் பாக்ஸ் பார்க்குறீங்க. எத்தனை சட்டை
இப்போ அவங்க ஆர்டர் பண்ண 200 பாக்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு பாக்ஸில் வந்து 3 ஐட்டம் தான் நான் சொல்லியிருந்தது. வந்து ஸ்னைஸ் கேக்கு, இது வந்து லட்டு, நெய் லட்டு தான் வந்து ஒரு வந்து குக்கீஸ் ஒன்று கேட்டாங்க, அதுவும் இருக்குது. 3 வச்சு ஒரு பார்சல், அப்படி வந்து 200 பார்சல் பண்ணி வச்சுருக்கிறோம். இது அவங்க வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே, ஓப்பனிங் செரிமனி முடிஞ்ச உடனே ஒரு ஆளுக்கு ஒரு பாக்ஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கப்பு டீ கிடையாது, நல்ல காஃபி கொடுக்க போகிறாங்க வந்து. ஓகே, நீங்கள் இந்த ஆர்டர்களுக்கு இந்த எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த செக்ஷனுக்குள்ளாட்டி நம்ம போக போகிறோம். இப்போ டீ ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். வந்து மொத்தம் 20 லிட்டர் 10 லிட்டர் தண்ணி வச்சு ஏற்கனவே கொதிச்சுட்டு இருக்கு. ஏன்னா 10 லிட்டர் பாலும் விட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஒரு 5-6 வாட்டி நல்ல நுர வார மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டது. அதுக்கப்புறம் தான் காஃபி போடணும். இது காஃபியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ரொம்ப அதுக்கு ஸ்ட்ராங் இறக்க வேண்டிய அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இடையிடையே வந்து கிண்டி விட்டுக்கிடணும். தங்க நுர வருது. இது பாலை விட்டு அப்படியே நல்லா வந்து ஜாஸ்தி பண்ணி வச்சுருக்கிறோம். இது கொதிச்ச உடனே காஃபியை போட்டு வந்து கொஞ்சம் வித்தவுட் எடுக்க போகிறோம். வந்து 2 டீ கேனில் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீதி வந்து ஒரு 75-80%, 100% சுகர் போடக்கூடாது. சுகர் ஆட் பண்ணி அப்படியே நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அப்படியே 2 டீ கேன் வச்சுருக்கிறோம். இந்த டீ கேனில் வித்தவுட்டும் இந்த டீ கேனில் சுகர் ஆட் பண்ணதான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் காஃபி. Hearty welcome to everyone gathered over here to the inaugural function of Indian Overseas Bank, their Colombi branch. Now, let's make this program officially moving on to the ribbon cutting ceremony. With great honor and respect. Thank you very much. கவரேஜ் இருக்கக்கூடிய முக்கியமான கஸ்டமர்ஸ், உங்கள் அனைவருக்கும் இந்த நன்னாளில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தது. எல்லாருடைய கஸ்டமர்ஸுடைய விருப்பத்துக்கு ஏற்ப தான் நீங்கள் இந்த பிரான்ச்சை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி ஒரு ப்ரைவேட் பேங்க் அதை விட ஒரு படி மேலே விட சொல்லலாம். அந்த அளவுக்கு, அதாவது பிராங்க் அவங்களோட கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டு தான் மெயின் தேவை. பேங்கு வளர்ச்சி அடையணும்னா உங்களுடைய சப்போர்ட்டு தான். பேங்கும் வளரும், நீங்களும் அதை சார்ந்து வளர்ச்சி அடைவீங்க. இது ஒரு பொதுத்துறை நிறுவனம், அதாவது மக்களுக்காக நடக்கிறக்கூடிய ஒரு நிறுவனம். சர்வீஸ் தான்